நம்பிக்கை துரோகம் நிறைந்த இந்த உலகத்தில் யாரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறது என்று தெரியாமல் வாழுகிற ஒவ்வொருக்கும் பக்தன் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை கேட்போமா? சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா மனிதர்களுமே தீயவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பிறக்கும்போது நல்லவராக தான் பிறக்கிறாங்க. ஆனால் அவர்களை நடக்கப்பட்ட வழிகள் அல்லது அவர்களை நடத்துகிற அந்த இருளின் தன்மை அவர்கள் அப்படியாக துரோகிகளாக பாருங்க. இயேசுவோடு 12 பேர் இருந்தாங்க. எல்லாருடைய மனதும் அவரோடு இணைந்து இருந்தான்னு சொல்வதற்கு இல்லை. அதில் ஒருத்தன் துரோகியில உச்சகட்டத்தில் அவன் பேர் தான் யூதாஸ். ஒரு 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். எத்தனையோ இடங்கள்ல 2 அப்பம் 5 மீனெல்லாம் ஆசீர்வித்தவர், அவ்வளோ ஆயிரமா மக்களுக்கு பெருக பண்ணவர், இவனுக்கு வேண்டிய அந்த 30 வெள்ளி காசை கொடுக்காம இருந்திருப்பாரா அல்லது அது முன்னரா தேவைக்கு தராமல் இருந்திருப்பாரா? ஆனால் எப்படிப்பட்ட துரோகம் பாருங்கள். இன்றைக்கும் கூட கேட்கிற அன்பர்களே, உங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களை குறித்து கவனமாயிருங்கள். கேளுங்க, இயேசுவே என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, நல்லவர்களை நான் தவறாக எண்ணிடக்கூடாது, அதே போல தவறானவர்களை நறுவலாக எண்ணி பழகிவிடக்கூடாது. என் புத்தியை தாரும் என்று கேட்பீங்களான்னா ஆண்டு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, ஒருவரை வெறுக்கிறவர் அல்ல, அதே நேரத்தில் ஞானமாய் புத்தியாய் வெளிச்சத்தை நடவுங்கள் என்று நீ ஆலோசனை சொன்னார். ஆக நம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை யாரிடத்தில் நம்பிக்கை வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிற புத்தியை தந்து காப்பாற்றும். ஆசீர்வதி. இந்த வார்த்தை கேட்ட ஜெபிக்கிற யாவருடைய வாழ்விலும் கர்த்தரையே நம்பி வாழ்ந்து சுகித்திருக்க அருள் தாரும். ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, கடைசி வரைக்கும் உம்மிடத்தில் நம்பிக்கையா இருந்து வாழ அருள் புரியும், அற்புதம் செய்யும். இயேசு மூலமா வேண்டுகோள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காய் திறப்படும் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியை. God bless you.